Welcome to our channel. நாம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து full text search. இந்த வீடியோல எதை பத்தியில பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா full text searchனா என்ன, அதனோட features என்ன, restrictions என்ன, அதனோட search types என்ன இருக்குது, அதை எப்படி create பண்ணலாம் and draw பண்ணலாம், அதனோட யூசேஜ் என்ன, அதனோட டைப்ஸ் எப்படி MySQL யூஸ் பண்றதுன்னு பத்தி நாம் இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் full text search, அதனோட நேம்லே அதனோட மீனிங் இருக்கு. ஓகே, ஒரு ஸ்ட்ரிங் சர்ச் பண்ண போறோம். சோ அதுதான் இந்த இடத்துல கான்செப்ட். இது எப்படி சர்ச் பண்ணனும்னா MySQL இருக்கிற டேட்டாபேஸ்ல டேபிள்ல நம்ம கொடுத்திருக்கிற ஸ்ட்ரிங் எந்த ரோல மேட்ச் ஆகுதோ அதை நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஓகே, இந்த கான்செப்டை எந்தெந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா கூகுள், மொசில்லா, பிங்ன்ற சர்ச் இன்ஜின்ஸ்ல எல்லாம் இந்த கான்செப்டை யூஸ் பண்றாங்க. ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? சேம் ஸ்ட்ரிங் சர்ச் பண்றது தான். என்ன மாதிரி ஸ்ட்ரிங்ஸ்ல இருக்கும்? பிளாக்ஸ், நியூஸ், இ-காமர்ஸ், இந்த மாதிரி சைட்ஸ்ல இருக்கிற எந்த ஸ்ட்ரிங் மேட்ச் ஆனாலும் நம்மளுக்கு ஷோ பண்ணி காமிக்கும். ஓகே, இதனோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இது பெர்ஃபார்ம் எப்படி பண்ணும்? சேம் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் லைக் எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதே மாதிரி தான் இதுவும் பெர்ஃபார்ம் பண்ணும். பட் என்னன்னா அதை கம்பேர் பண்றப்ப இது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ஓகே, அடுத்தது ஃப்ளெக்சிபிள் சர்ச். ஃப்ளெக்சிபிள் சர்ச்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ஹேர் ட்ரையர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதில் எனக்கு ஹேர் தேனும் பட் ட்ரையர் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டட் கொரீஸும் நம்மளுக்கு வந்து சர்ச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இப்போ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த பேட்டர்ன்ல எக்ஸாக்டா எது மேட்ச் ஆகுதோ அதுதான் நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணும். பட் இதுல வந்து ரிலவன்ஸ் இருக்கிறதையும் நம்மளால ஷோ பண்ணிக்க முடியும். ஓகே, ரிலவன்ஸ் ரேங்கிங் ஆல்ரெடி, அதாவது ரிலவன்ஸ் ரேங்கிங்னா ஹையஸ்ட்ல இருந்து லோயஸ்ட், அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் அப்படிலாம் இல்லை, ரேண்டமா தான் இது ஷோ பண்ணும். ஓகே, இந்த கான்செப்ட் MySQL இருக்கிற டேட்டாபேஸ்ல எந்த ஸ்டோரேஜ் என்ஜின் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னா MyISAM அண்ட் InnoDB, இந்த ரெண்டு ஸ்டோரேஜ் என்ஜின்ஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இது SQL லைக் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும். இது டைனமிக் பர்ஃபார்மன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ரோல இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம அப்டேட் பண்ணிடுறோம். பட் ஆல்ரெடி நம்மளுக்கு இது வந்து ரிசல்ட் ஷோ பண்ணியிருக்கு. இப்போ நம்ம அப்டேட் பண்ணதுல அதனோட ஸ்ட்ரிங்கே இல்லை, டெலீட் ஆயிடுச்சு. அப்பயும் இது கொண்டு வந்து காமிக்குமா? இல்லை, ஏன்னா இது டைனமிக். ஸோ இதை நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோன்றதுனால அது ரிலவன்ஸ்ல இல்லாதனால ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே, மாடரேட் இண்டெக்ஸ் சைஸ். நம்மளுக்கு ஃபுல் டெக்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து ஸ்மால் லெவல் ஆஃப் காலம்ஸ் தான் நம்மளால இண்டெக்ஸிங் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சுதான் ஃபுல் டெக்ஸ்ட் சர்ச் டெக்னிக்கும் நம்மளுக்கு வந்து ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். ஓகே, இதுல என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தலாம். இதுல என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னா, நம்மளுக்கு ஸ்டோரேஜ் இன்ஜின்ஸ் InnoDB அண்ட் MyISAM இந்த ரெண்டு இது மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணோம்னா பார்ட்டிஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணக்கூடாது டேபிள்ல. ஓகே, இப்போ மேட்ச்ன்ற, அதாவது நம்ம ஃபுல் டெக்ஸ்ட் சர்ச் யூஸ் பண்ணும்போது அதனோட கீவேர்ட்ஸ் என்னென்ன வரும்னா மேட்ச் அண்ட் எகெயின்ஸ்ட். ஸோ அதில் மேட்ச் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதனோட மோடு நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணாமல் விட்டுறோம். எந்த என்ஜின்லனா MyISAM இன்ஜின்ல நம்ம அதனோட மோடு ஸ்பெசிஃபை பண்ணாமல் விட்டுட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக பூலியன் மோடுக்கு போயிடும். ஓகே, இப்போ பர்சன்டேஜ் சிம்பிள்ஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்காது. அண்ட் தென் ஆர்குமெண்ட் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூவாக நம்ம வந்து பாஸ் பண்ணணும். அண்ட் தென் என்னென்ன டேட்டா டைப் இதை அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னா கேரக்டர், வேர் கேரக்டர் அண்ட் டெக்ஸ்ட்.
இந்த ஸ்ட்ரிங் சம்பந்தமா இருக்கிற டேட்டா டைப்ஸ் மட்டும்தான் இதுல அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, அடுத்ததா அதனோட டைப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மூணு டைப்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் சர்ச் டைப், செகண்ட் வந்து query expansion சர்ச் டைப், அண்ட் தேர்ட் வந்து பூலியன் சர்ச் டைப். நேச்சுரல் லாங்குவேஜ் டிஃபால்ட்டா நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்து சர்ச் பண்றது தான் நேச்சுரல் லாங்குவேஜ் சர்ச் டைப். இதுல வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணிக்காது. செகண்ட் வந்து query expansion சர்ச் டைப், ரிலவன்ஸ் ரேங்கிங் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹேர் ட்ரையர்னு கொடுக்குறோம்னா எக்ஸாக்டா ஹேர் ட்ரையரா மேட்ச் ஆகிற ரோவை ஃபர்ஸ்டா நம்மளுக்கு ஷோ பண்ணும். அண்டு ஹேர் மட்டும் எந்தெந்த ரோல மேட்ச் ஆயிருக்கோ அதை ஷோ பண்ணும். அண்ட் தேர்ட் வந்து ட்ரையர்னு எந்தெந்த ரோல மேட்ச் ஆகுதோ அது நம்மளுக்கு ஷோ ஆகும். இது இந்த ஆர்டர்ல தான் ஷோ ஆகுன்றத நான் சொல்லலை, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி சர்ச் பண்ணும் அப்படின்றது தான் நான் இந்த இடத்துல சொல்றேன். ஓகே, பூலியன் சர்ச் டைப். பூலியன் சர்ச் டைப்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், பிளஸ் மைனஸ் இந்த மாதிரியான லாஜிக்கல் ஆப்ரேட்டர்லாம் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகி வரும். ஸோ அதுக்கான மீனிங்ஸ் என்னென்னன்றதெல்லாம் இப்போ ப்ரீஃபாக பார்த்துக்கலாம். ஓகே, ஃபுல் டெக்ஸ்ட் இண்டெக்ஸை எப்படி நான் MySQL கிரியேட் பண்ணுறது? அதை கிரியேட் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் கிரியேட் டேபிளையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்டர் டேபிள் மூலயமாவும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். கிரியேட் டேபிள் மூலயமா நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்னவோ அதை யூஸ் பண்ணிட்டு ஃபைனலாக ஃபுல் டெக்ஸ்ட்ன்ற கீவேர்ட் கொடுத்துட்டு எந்த காலமை நம்ம ஃபுல் டெக்ஸ்ட் இண்டெக்ஸாக சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த காலம் நேமை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஒரே ஒரு காலம்னா ஜஸ்ட் அந்த காலம் நேம் மட்டும் ஃபங்க்ஷனல் பிராக்கெட்குள்ள ஸ்பெசிஃபை பண்ணால் போதும். இதே நம்பர் ஆஃப் காலம்ஸ்னா ஒவ்வொரு காலமும் கமா மூலமா செப்பரேட் பண்ணிடணும். ஓகே, சேம் ஆல்டருக்கும் அதே தான். ஆல்டர் டேபிளுக்கு என்ன இண்டெக்ஸோ அதை எழுதிட்டு ஃபைனலாக ஆட் ஃபுல் டெக்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனல் பிராக்கெட்குள்ளார எந்த காலம் வேணுமோ அதை ஸ்பெசிஃபை பண்ணிடுறோம். ஓகே, செகண்ட் அதை எப்படி ட்ரா பண்ணலான்றத பார்க்கலாம். ஓகே, நம்ம ஒவ்வொரு ஃபுல் டெக்ஸ்ட் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணும்போது அதுக்கான நேம் கண்டிப்பாக கொடுத்துடணும். ஒருவேளை நம்ம கொடுக்கல அப்படின்னா அது ட்ரா பண்ணுறப்ப நம்மளுக்கு எரர் ஷோ பண்ணும். எந்த மாதிரி எரர் ஷோ பண்ணுன்னா, ஒருவேளை ஃபுல்லாகவே அந்த டேபிள் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற எல்லா இண்டெக்ஸுமே ரிமூவ் பண்ணிடலாம் ஆர் எரர் ஷோ பண்ணலாம். ஓகே, இது எப்படின்றது வருஷனை பொறுத்து தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால ஃபுல் டெக்ஸ்ட் இண்டெக்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோன்னா அதுக்கான நேம் கண்டிப்பாக கொடுத்துடணும். ஸோ அப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நேமை வச்சு ட்ராப் இண்டெக்ஸ்ன்ற கீவேர்டு வச்சு நம்ம அந்த நேமை ஸ்பெசிஃபை பண்ணி ட்ராப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல் டெக்ஸ்ட் சர்ச்சோட சின்டாக்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் மேட்ச் அண்ட் எகெயின்ஸ்ட்ன்ற இந்த ரெண்டு கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல் டெக்ஸ்ட் சர்ச்சே ஒர்க் பண்ண போறோம்ன்றத சொல்லியிருந்தேன். ஓகே, மேட்ச்குள்ளார எந்தெந்த கலமை மேட்ச் பண்ணணுமோ அந்த கலமை ஸ்பெசிஃபை பண்ணணும். எகெயின்ஸ்ட்குள்ளார எந்த ஸ்ட்ரிங்கை நம்ம சர்ச் பண்ணணுமோ அந்த ஸ்ட்ரிங்கை கொடுக்கணும். கமா நம்மளுக்கு என்ன மோடுன்றதையும் ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ நம்ம மோடு ஸ்பெசிஃபை பண்ணாமல் விட்டுட்டா டிஃபால்ட்டாக என்ன மோடுக்கு போகும் அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் மோடுக்கு போகும். ஓகே, இது InnoDB ஸ்டோரேஜ் இன்ஜின்ல, இதே MyExamல பூலியன் மோடுக்கு சேஞ்ச் ஆயிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் மோட பத்தி பார்த்தலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்ததா நேச்சுரல் லாங்குவேஜ் மோடு ஸ்ட்ரிங் சர்ச் பண்றதா அதனோட ஒர்க். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்காது. அண்ட் தென் மேட்ச் எகெயின்ஸ்ட்ன்ற இந்த ரெண்டு கீவேர்டும் யூஸ் பண்ண போறோம். ஓகே, இதில் இன்னும் என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா லெஸ் தென் 4 கேரக்டர் இருக்கிற ஸ்ட்ரிங்கை அதை அக்செப்ட் பண்ணிக்காது.
ஃபார் எக்ஸாம்பிள் டாக், கேட்டு, இதெல்லாம் ஸ்மால் வேர்ட். 3 கேரக்டர்ஸ் தான் இருக்கு. 4 கேரக்டர்ஸ்க்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரிங்ஸை மட்டும்தான் இதை அக்செப்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஓகே, செகண்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து பூலியன் ஃபுல் டெக்ஸ்ட் சர்ச். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பூலியன் ஃபுல் டெக்ஸ்ட் சர்ச்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் வரும். ப்ளஸ், மைனஸ், கிரேட்டர் தென், லெஸ் தென், ஸ்டார், அட். ஸோ இந்த மாதிரியான சிம்பிள்ஸ்லாம் இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒவ்வொரு சிம்பிள்ஸ்க்கும் என்ன மீனிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸில் என்னன்றதை பார்த்தலாம். ஓகே, MySQL பூலியன் மோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரோவை ஷார்ட் டவுன் பண்ணாது, அது ரேண்டமாக தான் இருக்கும். அண்ட் தென் இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி டபுள் ப்ளஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இதே வந்து MySum ஸ்டோரேஜாக இருந்தால் அது வந்து எரர் ஷோ பண்ணும். இதே வந்து இன்னும் டீப்லியாக இருந்தால் அந்த ஸ்ட்ரிங்குக்கு பக்கத்தில் எந்த சைன் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணும். ஓகே, அண்ட் தென் அட் சிம்பிள் வந்து எந்த ஸ்டோரேஜ் இன்ஜினில் மட்டும் அலோடு அப்படின்னா, InnoDB ஸ்டோரேஜ் இன்ஜினில் மட்டும்தான் அட் சிம்பிள் வந்து நம்மளுக்கு அலோடு. ஓகே, இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு போதும். ஓகே, ஒவ்வொரு சைனுக்கும் என்னென்ன மீனிங்னு பார்த்தலாம். ப்ளஸ்னா அந்த ஸ்ட்ரிங் கண்டிப்பாக அந்த ரோவில் இருக்கணும். மைனஸ்னா அந்த ஸ்ட்ரிங் கண்டிப்பாக அந்த ரோவில் இருக்கக்கூடாது. இதே கிரேட்டர் தென்னா அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் கிரேட்டர் ரிலவன்ஸாக எந்த ரோ இருக்கோ அதை பிக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இதே லெஸ் தென்னா அதுக்கு ரிலவன்ஸ் கம்மியாக இருக்கிற ரோ எந்த ரோவோ அதை பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஷோ பண்ணும். ஸ்டார்னா நம்மளுக்கு வைல்ட் கார்டு என்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு MySQL இருக்குது. மைன்ற இந்த வேர்ட் மட்டும் தான் எனக்கு தெரியும், SQL தெரியாதுன்றப்ப மை ஸ்டார்னு போட்டோம்னா மைன்னு ப்ரிஃபிக்ஸில் இருக்கிற எல்லா வேர்டும் மேட்ச் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து ஷோ பண்ணும். டில்டு சிம்பிள் சேம் மைனஸ் மாதிரியே தான் நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகும். அதாவது அந்த வேர்டு கண்டிப்பாக அந்த ரோவில் இருக்கக்கூடாது. இதே டபுள் கோட்ஸ் வந்து எப்படி அந்த டபுள் கோட்ஸ்குள்ளார நம்ம ஸ்ட்ரிங்கை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி சேம் வந்து அந்த ரோவில் இருக்கணும். இதே ஃபங்க்ஷனல் ப்ராக்கெட் வந்து இது வந்து ஒரு சப் ஃபங்க்ஷன் மாதிரி. அதை வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை மைனஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அதாவது அதுக்குள்ள இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸும் பர்ஃபார்ம் பண்ணணுன்ட்டு இந்த சிம்பிள்ஸ் வச்சு நம்ம இன்னொரு இதுவுமே கொடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஃபங்க்ஷனல் ப்ராக்கெட். ஆட் சிம்பிள் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், InnoDB ஸ்டோரேஜ் இன்ஜினில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம்னா, இப்போ மை ஸ்டார்னு கொடுத்துருந்தோம் இல்லையா SQLக்கு பதிலாக, அந்த SQLக்கு பதிலாக அட்டுன்னு நம்ம ஒரு 3 அட்டை வந்து அந்த கேரக்டருக்கு பதிலாக ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக மைன்றது எனக்கு முன்னாடி இருக்கணும், 3 லெட்டர்ஸ் இருக்கணும். பட் அந்த லெட்டர்ஸ் எனக்கு என்னன்னு தெரியலன்றப்ப இந்த மாதிரியான சர்ச்சை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஓகே, அண்ட் ஃபைனல் டாபிக் வந்து query expansion. query expansion ரிலவன்ஸ் ரேங்கிங் தான். நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்குக்கு எது எக்ஸாக்ட் மேட்ச் ஆகுதோ அது ஃபர்ஸ்ட் ஆகும். அந்த ஸ்ட்ரிங்கோட பார்ஷியல் மேட்ச் வந்து அதுக்கு கீழேயும் சப்மிட் பண்ணுறது தான் இந்த query expansionோட ஒர்க். ஓகே, இது ரியல் டைமில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். எக்ஸாம்பிளுக்கு டெம்ப் சர்ச்ன்ற டேபிள் எடுத்திருக்கேன். அதில் ஸ்ட்ரக்சரில் வந்து ஐடிக்கு மட்டும் ப்ரைமரி கீ கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இண்டெக்ஸை ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து டேபிள் கிரியேட் பண்ணிட்டதுனால நான் ஆல்டர் டேபிள்ன்ற ஆப்ஷனுக்கு போயிடுறேன். ஆல்டர் டேபிளில் இப்படி தான் நம்ம சின்டாக்ஸ் எழுதணும்.
ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்டர் டேபிள் டெம்ப் சர்ச்ன்ற டேபிள் நேம் என்னோடதை கொடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக நான் இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தேவையில்லாதனால ஆட் ஃபுல் டெக்ஸ்ட் இண்டெக்ஸ்ன்றதை கொடுத்துருக்குறேன். ஏன்னா எனக்கு ஃபைனலாக தான் ஃபுல் டெக்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆட் ஆகணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த இடத்துல நான் அந்த கீவேர்டு கொடுத்துருக்குறேன். ஸோ அதனோட நேம் டெக்ஸ்ட் சர்ச்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அண்ட் தென் எனக்கு என்னென்ன கலம் வந்து இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை ஆகிருக்கணுமோ அந்த கலமை இந்த இடத்துல கொடுத்துட்டேன். ஸோ இப்போ கோ கொடுக்குறேன். கோ கொடுத்துட்டு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ இந்த இடத்துல ஃபுல் டெக்ஸ்ட் இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை ஆகிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் சர்ச். இந்த டேபிள் எந்த ஸ்டோரேஜ் இன்ஜின்ல கிரியேட் ஆயிருக்குன்னா InnoDB ஸ்டோரேஜ் இன்ஜின்ல கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ டிஃபால்ட்டா அந்த ஃபுல் டெக்ஸ்ட் சர்ச்ல நான் மோடு ஸ்பெசிஃபை பண்ணலன்னா எனக்கு வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் டைப் தான் எடுத்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதனோட சின்டாக்ஸை காமிச்சிடுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்துக்கிட்டேன். வேர் கண்டிஷனில் கொடுத்துருக்கேன். மேட்ச்ன்ற கீவேர்ட் கொடுத்து எந்த காலம் வேணுமோ அந்த காலம் கொடுத்துட்டேன். ஸோ நான் இந்த இடத்துல ரெண்டு காலமும் வந்து ஃபுல் டெக்ஸ்ட் இண்டெக்ஸாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறதுனால ரெண்டையுமே நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஒரு கலம் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த ஒரு கலம் மட்டும் கொடுத்தா போதும். நான் கொடுத்துட்டு ஸோ எனக்கு அது ஷோ பண்ணணும், அதனால் நான் அதை கொடுத்துட்டேன். எகெயின்ஸ்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி MySQLன்ற ஸ்ட்ரிங்கை சர்ச் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ கோ கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அதுக்கு ரிலவெண்ட்டாக எந்த ரோ இருக்கோ அது இந்த இடத்துல நம்மளுக்கு ஷோ பண்ணியிருக்கு. ஓகே, இதே நேச்சுரல் லாங்குவேஜ் மோடை எப்படி சின்டாக்ஸ்ல ஸ்பெசிஃபை பண்ணணுன்றத ஷோ பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஜாவான் இருக்கு, டுட்டோரியல் இருக்கு அண்ட் கமா இருக்கு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேரக்டரா இந்த இடத்துல நமக்கு எடுத்துக்கும். ஸோ எனக்கு இந்த இடத்துல கமா வேணாம், நான் அதனால அதை டெலீட் பண்ணிட்டு இப்போ நான் ஸ்பேஸ் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தேன் அப்படின்னா இது ஒரு வேர்டா நம்மளுக்கு சர்ச் ஆகும் அண்ட் டுட்டோரியல்ன்ற ஒரு வேர்டா நம்மளுக்கு சர்ச் ஆகும். ஸோ மோடு எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும்னா பிராக்கெட்குள்ளார சிங்கிள் கோட்ஸ்குள்ளார என்ன ஸ்ட்ரிங்கோ அதை கொடுத்துட்டு பக்கத்துலேயே இன் நேச்சுரல் லாங்குவேஜ் மோடுன்னு கேப்ஸில் அந்த கீவேர்டை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ நான் கோ கொடுக்குறேன். கோ கொடுத்துட்டு பார்த்தேன்னா எதில் எனக்கு ரிலவன்ஸாக இருக்கோ அது எனக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பூலியன் மோடு. ஸோ பூலியன் மோடில் ஜாவான்ற ஸ்ட்ரிங் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது டிஃபால்ட்டாக இந்த ஸ்ட்ரிங் இருக்கான்னு தான் நம்மளுக்கு சர்ச் பண்ணும். அண்ட் தென் ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அது ஷோ பண்ணுற ரோல இந்த ஸ்ட்ரிங் கண்டிப்பாக நம்மளுக்கு ஷோ பண்ணி ஆகணும். ஸோ இப்போ சர்ச் கொடுக்குறேன். சர்ச் பண்ணால் ஜாவான்ற ஸ்ட்ரிங் எனக்கு காட்டியிருக்க ஒவ்வொரு ரோலையுமே இருக்கு. இப்போ ஒவ்வொரு வேர்டுக்கு முன்னாடியும் நான் ப்ளஸ் கொடுத்துருக்கேன். அப்படின்னா இந்த ரெண்டு வேர்டுமே கண்டிப்பாக காமிக்கிற ஒவ்வொரு சிங்கிள் ரோலையும் எனக்கு ஸ்பெசிஃபை ஆகியிருக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து கோ கொடுக்குறேன். கோ கொடுத்துட்டு பார்த்தா ஸோ அது மாதிரியான மேட்ச் எதுவுமே இல்லாதனால எனக்கு ரிசல்ட் ஷோ பண்ணல. இப்போ வந்து நான் மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்கேன். அப்போ இதனோட மீனிங் என்ன? டுட்டோரியல்ன்ற வேர்டு எனக்கு கண்டிப்பாக ஷோ பண்ணுற ரோல இருக்கக்கூடாது. இப்போ கோ கொடுக்குறேன். ஸோ இந்த ரெண்டு ரோல மட்டும்தான் ஜாவான்ற ஸ்ட்ரிங் மட்டும்தான் இருக்கு,
ஃபேக்டோரியல்ன்ற வேர்டு கிடையாது. இப்போ டில்டு சிம்பிளும் சேம் மைனஸ் சிம்பிளோட ரிப்ளிகா தான். ஸோ அதே ஆக்ஷன்ஸ் தான் இந்த இடத்துலையும் பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ அதை இந்த இடத்துல நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ சேம் ரிசல்ட் தான் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்தா இந்த ஸ்ட்ரிங் கேப்ஸ் ஸ்மாலு இது எப்படி இருந்தாலும் ஸோ எக்ஸாக்டா எது மேட்ச் ஆகுதோ அந்த ரோ வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ கோ கொடுக்குறேன். கோ கொடுத்துட்டு பார்த்தேன்னா 2 காலம்லேயுமே எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் இருக்கு. ஸோ அதனால எனக்கு ஷோ பண்ணியிருக்கு. இருந்தால் அதில் என்ன வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு வேர்ட் மட்டும் கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன். ஸோ எக்ஸாக்ட் மேட்சாக எந்த வேர்டும் அப்படி இல்லாததுனால எனக்கு 0 ரிசல்ட் ஷோ பண்ணும். ஃபைனல் ஸ்டார் சிம்பிள் ஜாவான்ற இது எனக்கு ப்ரிஃபிக்ஸாக இருக்கணும். அண்ட் தென் ஸ்டார் அதுக்கப்புறம் என்ன வேர்ட் வேணாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் கோ கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ஜாவான்ற வேர்ட் இருக்கிற ரோவும் நம்மளுக்கு ஷோ ஆயிருக்கு. அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்னு இருக்கிறதும் எனக்கு வந்து ஷோ. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வித் query எக்ஸ்பேன்ஷன். ஸோ அதனோட சின்டாக்ஸ் நம்ம இப்படி தான் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ வித் query எக்ஸ்பேன்ஷன்னா ரிலவன்ஸ் ரேங்கிங். ஸோ நான் இப்போ வந்து கோ கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா translated language என்ற string first ரோல எக்ஸாக்ட் மேட்ச் ஆயிருக்கும். ஸோ translated language என்றது எக்ஸாக்ட் மேட்ச் இருக்கிறதுனால இது ஷோ பண்ணியிருக்கு. அண்ட் அதுக்கு கீழே இருக்கிற ரோலாம் ஸோ அந்த வேர்டோட ரிலவன்ஸில் இருக்கிற ரோஸ் எல்லாம் நம்மளுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்கு. ஃபைனலாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ராப் இண்டெக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சேம் ஆல்டர் டேபிளுக்கு என்ன queryயோ அதை எழுதிட்டோம். லாஸ்ட்டாக ட்ராப் இண்டெக்ஸ்ன்ற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி ஃபுல் டெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேமை இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு கோ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இண்டெக்ஸ் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ நேம் கொடுத்து நாம் ட்ராப் பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டாக ட்ராப் ஆகும். அதர்வைஸ் நம்மளுக்கு எரர் ஷோ பண்ணலாம். ஓகே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் டெக்ஸ்ட் சர்ச்னா என்னென்னு பார்த்தோம். அதனோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்ட் ட்ராப் பண்ணுறது, அதை எப்படி MySQL யூஸ் பண்ணுறதுன்னு பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.